குழுவில் உள்ள நண்பர்களுக்கு வணக்கம். சென்செக்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றியான பதிவு தான் இது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 77,121 தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் செயினுக்கு போய்க்கிறேன். 77,121னா நாம் இந்த மணியில் இருக்கிற 77,000 கால் அதைத்தான் நாம் சூஸ் பண்ணுவோம். ஸோ 77,121லிருந்து 77,000 கழிச்சா எவ்வளோ வருது? 121 ரூபா. ஸோ 77,000 காலோட சரியான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 121 ரூபா தான். ஸோ நாம் அதை நினைவில் வச்சுக்கணும். இப்போது 77,000 கால் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அவன் முந்தா நேற்று க்ளோஸ் பார்த்திங்கனாவே உங்களுக்கு 763 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கிறான். ஆனால் அவனோட உண்மையான ப்ரைஸு 121 ரூபா தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 121 ரூபாவிலிருந்து 150 பாயிண்ட் அப்படியே கூட்டிகிட்டே வரும்போது 797ங்கிற வேல்யூ வந்துச்சு. ஸோ அதுக்கு மேலே நான் ஒரு 75 பாயிண்ட் அப்படியே லைன் வச்சுக்கிட்டேன், மேலேயும் கீழேயும் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த சிகப்பு கலர் லைன் எல்லாமே மேத்தமேட்டிக்கல் லைன், அந்த க்ரீன் கலர் லைன் எல்லாமே பிவிட் பாயிண்ட். ஸோ 77,000 காலுக்கான பிவிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 152 ரூபா. ஸோ 152 என்ன பண்ணிவிட்டேன், டேல் பை 2 போட்டால் 76 ரூபா வரும். ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் ஆன இடத்துலேருந்து அதையும் 76 நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள் என்ன நடந்திருக்குதுன்னு. 9:41க்கு நமக்கு மேத்தமேட்டிக்கலாகவும் பிரேக் ஆகிருச்சு, பிவிட் பாயிண்ட்லேயும் பிரேக் ஆகிருச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ இங்கே நடக்கும்போது ஒரு என்ட்ரி எடுத்திருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா அவனால் அந்த மேத்தமேட்டிக்கல் லைனையும் பிரேக் பண்ண முடியல, பிவிட் லைனையும் பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த கேண்டில் ரெட் கேண்டில் ஆகும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ அதே தான் இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அவன் இங்கே பிரேக் அவுட் ஆனோன்னே நம்ம பிவிட் பாயிண்ட் 76 பாயிண்ட் அதையும் டச் பண்ணிருச்சு. மேத்தமேட்டிக்கல் லைன் 75 பாயிண்ட் அதையும் டச் பண்ணிருச்சு. நான் 1 மினிட் கேண்டில் தான் போட்டிருக்கிறேன். ஸோ 75 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கு மேலே அவனால் மேலே போக முடியல. ஸோ இங்கே பிரேக் அவுட் கொடுத்தான், கீழே கொடுத்தவங்க கரெக்டாக பாருங்கள், பின் பாயிண்ட்டை எங்கே வந்து நின்றுருக்கான்னு 871 ரூபா மேத்தமேட்டிக்கல் லைனு. பிவிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 870 ரூபா. அங்கே வந்துட்டு ரிவர்ஸில் ஆகிட்டா அப்படி. ஸோ அங்கே ரிவர்ஸில் ஆனவன் எங்கே போயிருக்கிறான், 1024 பிவிட் பாயிண்ட் லைனு, 1021 மேத்தமேட்டிக்கல் லைனு. ஸோ நமக்கு 150 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட்டு எங்கெங்கெல்லாம் மேத்தமேட்டிக்கல் லைனையும் பிவிட் லைனையும் பிரேக் அவுட் கொடுக்குதோ அங்கெல்லாம் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா அடுத்த மேத்தமேட்டிக்கல் லைனுக்கோ இல்லை அடுத்த பிவிட் பாயிண்ட் லைனுக்கோ போய் அது கண்டிப்பாக டச் ஆகும். போதும், நமக்கு அந்த ஒரு என்ட்ரி கிடைச்சாவே போதும். இங்கெல்லாம் பாருங்கள், இந்த பெரிய கேண்டில்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மேத்தமேட்டிக்கல் பிவிட் பாயிண்ட் லைனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிட்டு மறுபடி ரிவர்ஸில் மறுபடி அதே லைனில் போய் இதாக இருக்குது. ஸோ கடைசி மார்க்கெட்டோட மேத்தமேட்டிக்கல் பிரகாரம் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கணும், 1095 பிவிட் பாயிண்ட்னா 1099. ஆனால் அவன் க்ளோஸ் ஆகிருக்கிறது 1076, ஒரு 20 பாயிண்ட்டு. ஸோ நிஃப்டிக்கு ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட்னா இவன் ஒரு 20 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட எல்லாமே நடந்துச்சு. சரி, இப்போ 77,000 கால் சைடுனா அப்போ புட் சைடு நம்ம எங்கே போயிருப்போம், வாங்க அதையும் போய் பார்ப்போம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னேன், 77,121. அப்படின்னா நம்ம புட் எங்கே எடுத்திருப்போம், 77,200 தான் எடுத்திருப்போம். ஏன்னா அதுதானே இந்த மணியில் இருக்கும்.
அப்போ 77,200லேருந்து 77,121 கழிச்சா எவ்வளோ ரூபா வருது? 79 ரூபா. 79 ரூபா தான் அவனுடைய உண்மையான ப்ரைஸ். அவன் எத்தனை ரூபாயில் இருக்கிறான்னு பாருங்கள். அவன் முந்தானத்தே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறான். ஸோ நான் அந்த 79 ரூபாயிலிருந்து 150 கூட்டிகிட்டு வரும்போது 979ங்கிறது ஒரு வேல்யூ வந்துச்சு. ஸோ அதிலிருந்து ஒரு 150, அப்புறம் 75 மேத்தமேட்டிக்கல் லைன் போட்டாச்சு. 77,200க்கு பிவிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 200 ரூபா. 200ன்னு வருது ரூபாயில் பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட் அவன் 900 ஓப்பன் ஆனால் நான் அதிலிருந்து 200ங்கிறது பெரிய வேல்யூங்காட்டி 100 இது பண்ணிக்கிட்டேன். ஸோ 900, 800, 700, 600, 500 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ மார்க்கெட் என்ன இருக்கான் பாருங்கள். ரெண்டாவது 1 மினிட் கேண்டில்லையே அவன் மேத்தமேட்டிக்கலையும் பிரேக் பண்ணிட்டான், பிவிட் பாயிண்ட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக அடுத்த மேத்தமேட்டிக்கல் லைனை பிரேக் பண்ணி பின் பாயிண்ட்டாக பிவிட் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸில் ஆகிறாப்படி. ஸோ இங்கே வந்துட்டு ரிவர்ஸில் ஆகும்போது இங்கே நம்ம புட் சைடு என்ட்ரி எடுத்திருந்தா இவன் ஃபஸ்ட்டு மேத்தமேட்டிக்கல் லைனையும் பிரேக் பண்ணிவிட்டு அங்கே பிவிட் பாயிண்ட்டையும் டச் பண்ணிடுச்சு. ஸோ 100 பாயிண்ட் நமக்கு புட் சைடில் இங்கே கிடச்சிருக்கும். ஸோ அப்படியே வாங்க கீழே. இங்கே பிரேக் பண்ணும்போது எடுத்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கிடச்சிருக்கு. எல்லாமே ஷார்ட் என்ட்ரி தான். ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எந்த சைடு இப்போ மூமெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு. இந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கே ரெண்டுமே பிரேக் அவுட் நடந்துச்சு. அவனால் மேலே போய் இது பண்ண முடியல, இருந்தாலும் உங்களுக்கு 50 பாயிண்ட் கிடச்சிருக்கும் என்ட்ரி எடுத்திருந்தான். ஸோ இங்கேயும் அதே தான், பிரேக் அவுட் நடந்துச்சு, 50 பாயிண்ட்டு உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும் இது வரைக்கும் போயிருந்தா. ஸோ இங்கேயும் அதே தான், கரெக்டாக மேத்தமேட்டிக்கல் லைனும் பிரேக்கு, பிவிட் பாயிண்ட்டும் பிரேக்கு, அடுத்த மேத்தமேட்டிக்கல் லைனில் போய் நின்றுட்டான். ஸோ இங்கே 75 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மார்க்கெட் ரொம்ப கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சென்சஸ்க்கு நான் பிவிட் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக மேத்தமேட்டிக்கல் லைன்லேருந்து ரிவர்ஸில் ஆகி அடுத்த மேத்தமேட்டிக்கல் லைனுக்கு போயிருக்காப்படி. இங்கே பிவிட் பாயிண்ட்டும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்த மேத்தமேட்டிக்கல் லைனுக்கு போய் நின்றுச்சு. ஸோ இங்கெல்லாம் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே கீழே இறங்கிடுச்சு. ஸோ மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பிரகாரம் 529ங்கிறது அவன் லோயர் லோ, பிவிட் பாயிண்ட் பிரகாரம் 500. ஸோ அந்த ரெண்டுக்கும் இடையில தான் அவன் க்ளோஸ் ஆகிருக்கான் 519 அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தான். ஸோ இந்த ரெண்டு லைனையும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த ரெண்டையுமே பிரேக் பண்ணும்போது எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு நல்ல, அதாவது 100% கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ரெண்டு லைனையுமே பிரேக் பண்ணுற இடத்துல எடுங்க, ஒரு ட்ரேட் எடுங்க, நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த வீடியோ. உங்களுக்கு எல்லாமே 1 மினிட் தான் காமிச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயப்பட தேவையில்லை. அது அடுத்தடுத்து கால் சைடு க்ரீனில் போயிருக்கும், புட் சைடில் க்ரீன் போயிருக்கும். நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஏன்னா நாளைக்கான பிவிட் பாயிண்ட் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பக்கத்தில் நியரஸ்ட்டில் இருக்கிற காலுக்கான இந்த மணி, நியரஸ்ட்டில் இருக்கிற புட்டுக்கான இந்த மணி எடுத்து அதுக்கு கிராஃப் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அந்த ரெண்டில் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள். அந்த ரெண்டு தான் அன்றைக்கான மார்க்கெட் முடிவு பண்ண போகுது. ஸோ அந்த ரெண்டு கால் சைடும் புட் சைடு எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஃபை பார்த்துட்டே நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.